எப்ப பார்த்தாலும் போனை காதுல வச்சுட்டு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்களா, எப்படா இவங்க கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொய்த்துக்கு வந்த புதுசுல இவங்க எல்லாரையும் பார்த்து நான் யோசிச்சேன். ஸோ இவங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து போக போக வந்து யோசிக்க ஆரம்பிச்சப்ப என்ன அப்படின்னா, ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு நானே அப்படிதான் இருந்திருக்கேன். அப்படின்னா வேற வழி இல்லை. பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எப்படி இப்படின்னா கூட அடுத்தவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்கறது தான் அவங்களோட நேரம் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு டைமிங் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில எல்லாம் ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா ஜாலியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம லைஃப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்து டைம் கரெக்டாக இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு யோசிச்சு நான் இது பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. என்னன்னா அது நம்மளும் வந்து தனிமையாக இருக்க பழகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படியே பழகிட்டேன். அதுக்கு இதிலே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா தனிமை தான். அந்த கொடுமையான விஷயத்த கூட இங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க ஈஸியாக டீல் பண்ணுறாங்க. என்னதான் ஊரில் இருந்தால் கூட கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை அந்த மாதிரி வேலை பார்த்தா கூட நம்ம நினச்சா கூட நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் இங்கே நினச்சா கூட நம்ம போக முடியாது, போக விட மாட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க.